உங்கள் சட்டமன்ற தொகுதி எது? அணைக்கட்டு தொகுதி தான். உங்கள் தொகுதி உறுப்பினர் பேர்? ஏபி நந்தகுமார். உங்களுக்கு ஏதாச்சும் கோரிக்கை இருக்கானே இந்த தொகுதியில் நிறைவேற்ற? இல்லை, இந்த கோரிக்கை இந்த அணைக்கட்டு சட்டமன்றம் பொறுத்தவரையும் எல்லாமே நல்லாவாக பண்ணியிருக்காங்க. நல்லா தான் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குங்க. இல்லை, இது கொஞ்சம் தேவைப்படுது, கொஞ்சம் சரி பண்ணால் நல்லா இருக்குங்க. அணைக்கட்டு இல்லை, ஏபி நந்தகுமார் வந்த பேருக்கு அதுக்கு முன்னாடி வரையும் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இப்போ நந்தகுமார் எம்எல்ஏ வந்த பேருக்கு எல்லா இதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்லவே தேவையில்ல. ரோடு வசதி, தண்ணி வசதி. இப்போ அணைக்கட்டில் ஆசனாம்பட்டில் மேலே ஆசனாம்பட்டில் டேம் அணைக்கட்டு இப்போ தான் அவர் வந்த பேருக்கு சாங்ஷன் ஆகிருக்கு. இன்னொரு கட்டை ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு கட்டை ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் வந்து சாங்ஷன் மட்டும் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுதான் ரொம்ப நாளாக கோரிக்கை. அணைக்கட்டுக்கு அணைக்கட்டை வேணும்னு சொல்லிட்டு கேட்டுருந்தோம். அது வந்து சாங்ஷன் ஆகிடுச்சு, இன்னும் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். கட்டை ஏதாச்சும் கோரிக்கை இருக்கா? எதுவும் இல்லை, ஏதாச்சும் நிறைவேற்ற? எல்லாம் நிறைவேற்றிக்கிறேன். ஏதாச்சும் இப்போதைக்கு தேவைப்படுதா? இதை சரி செய்யணும். இப்போ எதுவும் இல்லை, காவாலாம் போடுறாரு. இப்போ நல்லா காவாலாம் இதோ டேமேஜ் ஆகிடுச்சு, ரோடெல்லாம் இதுவாகிடுச்சு, நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்த தடவை யார் வருவான்னு நினைக்கிறீங்க? இவரே வந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ அடுத்த வாட்டி யார் வருவான்னு நினைக்கிறீங்க இந்த தொகுதியில்? அவர் தானே இது 2வது வந்திருக்காரு. மறுபடியும் வந்து நந்தகுமார் தான் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு. அவர் தான்.